ஓம் முருகா போற்றி! கந்தா போற்றி! கதிர்வேலா போற்றி போற்றி! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா! வெற்றிவேல் முருகா! என் அன்புத் தங்கமே! வாழ்க்கையைப் பார்த்து பயப்படாதே! நிதானமாக இரு என் பிள்ளையே! உன்னைச் சுற்றி உள்ளவர்களே உன்னை அவமானப்படுத்துகின்றார்கள். உன்னைச் சுற்றி உள்ளவர்களே உன்னைக் காயப்படுத்துகிறார்கள் என்று கலங்காதே! உன்னைச் சுற்றி உள்ளவர்களின் குணநலன்களையும் திடீர் மன மாற்றத்தினையும் நினைத்து வருந்தாதே! நன்றாகத்தானே பேசினார்கள், நன்றாகத்தானே பழகினார்கள், இப்பொழுது என்னவாயிற்று என்று யோசித்து உன்னை நீயே குழப்பிக் கொள்ளாதே என் பிள்ளையே! நான் அவர்கள் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தேன். அவர்களும் அவ்வாறுதானே இருந்தார்கள். பின்பு இப்போது என்னவாயிற்று என்று திகைக்காதே என் தங்கமே! யாரை நான் நல்லவர்கள் என்று நினைத்தேனோ, யார் மீது முழுமையான அன்போடு தரமான நம்பிக்கையும் வைத்தேனோ, அவர்கள் இப்பொழுது எனக்கு துரோகமாக இருக்கிறார்கள் என்று வருந்துகின்றாய். என் அன்புத் தங்கமே! நீ செய்யும் மிகப்பெரிய தவறு எது தெரியுமா? நல்லவர்களை விட்டுவிட்டு தீயவர்களுடன் உண்மையாக இருக்கின்றாய். அவர்களே உண்மையானவர்கள் என்று நம்பி அவர்கள் மீது அன்பும் அக்கறையும் நம்பிக்கையும் செலுத்தி இப்பொழுது துரோகத்தை தாங்க முடியாமல் திகைத்து நிற்கின்றாய் என் பிள்ளையே! வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என்று நினைத்துக் கொண்டிருந்தாயோ, அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை உணர்ந்து கொள்ளவே உனக்கென பல சோதனைகள் தரப்பட்டன. யாரை நம்பி உன் உடைமைகளைக் கொடுத்தாயோ, அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே பிரச்சினையில் உன்னை சிக்க உன்னை அனுமதித்தேன் என் பிள்ளையே! அடுத்தவர்களால் உனக்கு ஒரு பொழுது நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன். ஆனால் நீயோ வெகுளியாக இருந்துவிட்டாய். உனது அன்பு குணத்தையும் அப்பாவி கருத்தையும் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார்கள். பொறுமையும் நம்பிக்கையும் நீ இழந்துவிட்டாய். அவமானமும் பட்டுவிட்டாய். அந்த கெட்ட காலங்களை இப்பொழுது நினைத்துக்கூட பார்க்க வேண்டாம் என் தங்கமே! தங்கமே! அவையெல்லாம் பஞ்சு மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முற்கள் போல குத்திக் கொண்டிருந்தவை. அந்த காலம் யாவும் மாறிவிட்டன. உன்னை தூக்கி எறிந்து விட்டார்கள் என்று வருத்தம் கொள்ளாதே. அவர்கள் தூக்கி எறிந்தது பொக்கிஷமான உன்னை. அதனால் நிச்சயம் அவர்கள்தான் வருத்தப்பட வேண்டுமே தவிர என் பிள்ளையான நீ ஒரு நாளும் வருத்தப்பட தேவையில்லை என் தங்கமே! உன்னை விலகியவர்களுக்கு இப்பொழுது விட்டுவிடு. ஏனெனில் நீ இருந்தது ஒரு பொய்யான உண்மை. ஆனால் அவர்கள் இறந்ததோ உண்மையான உண்மை. நிச்சயம் அவர்களுக்கு உன்னுடைய மதிப்பு தெரியவரும் பொழுது வருத்தப்படுவார்கள். அவர்கள்தான் முட்டாளாக இறந்துவிட்டார்கள் என்று. அவர்கள் அதற்காக தண்டனையை நிச்சயம் அனுபவிப்பார்கள் என் பிள்ளையே! என் பிள்ளையான நீ எந்த தவறும் செய்யவில்லை. பின்பு எதற்காக அழுது கொண்டிருக்கின்றாய்? எதற்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றாய்? இந்த வாழ்க்கையை எனக்கு பிடிக்கவில்லை என்று எதற்காக கூறுகின்றாய்? நீ என்ன பாவம் செய்தாய்? கதறி அழும் அளவிற்கு நீ யாருக்கும் என்ன துரோகம் செய்தாய்? வெட்கப்படுவதற்கு நீ எதையுமே செய்யவில்லை தங்கமே! பின் எதுக்கப்பா எனக்கு மட்டும் இத்தனை வலிகள் என்கின்றாயா? தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும். இறுதியில் தர்மமே வெல்லும். எனவே நீ தர்மம் கொண்டவன். நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறும். அவர்கள் ஆட்டத்தை அவர்கள் காட்டிவிட்டார்கள். இனி அவர்களுக்கான தண்டனையை கொடுக்கும் காலம் வந்துவிட்டது. காலத்தின் கைகளில் கொடுத்துவிடு. காலத்தைப் போல பழிவாங்க யாராலும் முடியாது. எனவே எதை நினைத்தும் நீ வருத்தம் கொள்ளாதே என் பிள்ளையே! உன் வாழ்க்கை வசந்தமாய் மாறும் என் பிள்ளையே! உன் அப்பா முருகப் பெருமான் நான் உறுதுணையாக இருப்பேன். விட்டு சென்றவர்களை நினைத்து வருத்தப்படாமல் இனி நடப்பவை நன்மையாகவே இருக்கும் என்று நினைத்து உன்னுடைய முயற்சிகளை செய்து வா என் பிள்ளையே! நீ ஒதுக்கப்படும் சபைகளில் நிமிர்ந்து நில். நீ புகழப்படும் சபைகளில் அடக்கமாய் நில். நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் கோபமாக இரு. நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்புடன் இரு. நீ ஜெயிக்கும் தருவாயில் வேகமாக மாறு. நீ ஜெயித்த பிறகோ அதிவேகமாக மாறு. இதை மட்டும் உன் மனதில் வைத்துக்கொள் என் பிள்ளையே! உனக்கு யாரும் இல்லை என்று ஒருபோதும் நினைக்காதே. எந்த நேரத்திலும் யார் சாயிலாவது நான் உன் அருகிலேயே வந்து இருப்பேன்.
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்றென்றும் கைவிடுவதும் இல்லை என் பிள்ளையே. நான் இருக்க கவலை ஏன் உனக்கு? விரைவில் உன் கவலைகளை தீர்ப்பேன். உனக்கு நிச்சயமாக நல்லதே நடக்கும். விதி என்று எதையும் நீ விட்டுவிடாதே. என்னிடம் தொடர்ந்து வேண்டு. விதிவிலக்கு என்று ஒன்று உண்டு. இறைவனின் திருவடிப்பட்டு உன் தலையெழுத்து மாறும். உனக்கு இனி நல்லதே நடக்கும் என் தங்கமே. என் பிள்ளையே, நிச்சயம் உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாளாக அமையப் போகிறது. நீ நினைத்தது அனைத்தும் நடக்கப் போகிறது என் பிள்ளையே. என் வாழ்க்கை எதை நோக்கி நினைத்தாலும் நடக்கவே இல்லையே அப்பா, அவ்வளவு கஷ்டமான வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை. இனி நான் என்ன நினைத்து என்ன நடக்கப் போகிறது என்று சலித்துக் கொள்ளாதே என் தங்கமே. நிச்சயமாக நீ நினைத்தது உன் வாழ்க்கை நான் நடத்தி தருகின்றேன். நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் உனக்கு கைகூடப் போகின்றது என் பிள்ளையே. பல விஷயங்கள் உனக்கு நடந்துவிட வேண்டும் என்று 100% நம்பியும் அது உன் கைமீறி சென்று விட்டதே என்று வருத்தத்தில் இருக்கின்றாய். உனக்கென படைக்கப்பட்டது நிச்சயம் உன்னிடம் வந்து சேரும். உன்னை தாண்டி எங்கும் செல்ல முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் வெகு தொலைவில் இல்லை என் பிள்ளையே. எல்லாமே கைகளுக்கு எட்டும் தூரத்தில்தான் இருக்கின்றது. என்னை முழுமையாக நம்பு. என்னை நம்பியவர்களை நான் ஒரு பொழுதும் கைவிடுவதில்லை. பொறுமையை மட்டும் சற்று வைத்துக்கொள். உன்னுடைய நிலைமை கூடிய விரைவில் மாறும். உன்னுடைய எதிர்காலம் நல்ல காலமாக மாறப்போகிறது என் தங்கமே. நீ உற்சாகத்துடன் அதை வரவேற்க தயாராக இரு. நான் அதற்காக அனைத்து வேலைகளையும் தொடங்கிவிட்டேன். மன நிறைவோடும் நம்பிக்கையோடும் கடந்த காலத்தை நினைக்காமல் எதிர்காலம் சந்தோஷமாக மாறும் என்று தன்னம்பிக்கையோடு காத்து கொண்டிரு. உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் ஒரு நாளும் விட்டுவிடாதே. இன்றைய தினம் உனக்கு கடினமாக இருக்கலாம். நாளைய தினம் மிக மோசமாக தினமாக கூட இருக்கலாம். ஆனால் நாளை மறுதினம் நிச்சயம் உன் வாழ்வில் பிரகாசமான ஒளி வீசக்கூடிய அற்புதமான நாளாக ஜொலிக்கும். நிச்சயம் எந்தவித பிரச்சனையும் உன்னை நெருங்காது. நீ உன்னுடைய வாழ்க்கையில் வெல்வாய். சந்தோஷமாக வாழ்வாய். நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று தானே காத்திருக்கின்றாய். நான் நிம்மதியாக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். எனக்கு பண ரீதியான மன ரீதியாகவும் பல பிரச்சனை இருக்கின்றது அப்பா. அனைத்தும் தீர வேண்டும். சொந்த வேலை, நிரந்தரமான வருமானம் அனைத்தும் வேண்டும் என்று கேட்கின்றாய். நீ கேட்ட அனைத்துமே கூடிய விரைவில் உன்னிடத்தில் ஒப்படைக்கப் போகின்றேன். நீ விரும்பியது ஒவ்வொன்றாக உன்னிடம் வந்து சேரும். நீ ஆசைப்பட்டு என்னிடம் வாய் திறந்து கேட்டது மட்டும் இல்லாமல் மனதார நீ நினைத்ததும் கூட உன்னை தேடி வந்தடையப் போகின்றது என் பிள்ளையே. பொன்னான நாள் உனக்கு இன்றிலிருந்து ஆரம்பமாகிவிட்டது. உனக்கானதை இழந்துவிட்டோமே என்று தவித்ததை உன் கையில் மீண்டும் ஒப்படைக்கப் போகின்றேன். இந்த உலகத்தில் நீ கால் பதித்த நாள் முதல் உன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன் கூடவே இருக்கின்றேன் என் பிள்ளையே. உன் வழிகளிலும் உன் வெற்றிகளிலும் உன் குழப்பங்களிலும் உன் தெளிவுகளிலும் உன்னோடு உறைந்திருக்கின்றேன் என் பிள்ளையே. இன்று நான் உன்னிடம் சில வார்த்தைகள் பேச வந்திருக்கின்றேன். இவை வெறும் வார்த்தைகள் அல்ல, உன் உள்ளத்தில் ஒளியேற்றும் தீபப்பொறிகள். இந்த உலகம் ஒரு நாடக மேடை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாத்திரங்கள். நீயும் அப்படித்தான். உன் பிறப்பு ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல என் பிள்ளையே. அதற்கான ஒரு அர்த்தம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நீ கண்டறிய வேண்டும் என் பிள்ளையே. அதை நோக்கிய உன் பயணத்தில் நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன் வாழ்க்கையில் வரும் சவாலை சந்திக்க அஞ்சாதே. அவை கற்கள் அல்ல, படிக்கற்கள். ஒவ்வொரு சவாலும் உன்னை மெருகேற்றுவதற்காகவே வருகின்றன. சூரபத்மனை நான் வென்றது போல நீயும் தடைகளை வெல்ல முடியும். சூரபத்மன் வெறும் அசுரன் அல்ல. அது உன் உள்ளிருக்கும் அறியாமை, பயம், சந்தேகம். அவற்றை நீ அறிவாயா என் பிள்ளையே? சூரபத்மன் உன் உள்ளத்தில் உறைகின்றான். அதை நீ வெல்ல வேண்டும். சவால்கள் வரும்போது துவண்டு விடாதே. நீ தனிமையில் அல்ல. அஞ்சாதே என் பிள்ளையே. நான் இருக்கின்றேன். என் வேல் உன் கையில் இருப்பது போல நீயும் ஆற்றலோடு இருக்கின்றாய். உனக்குள் இருக்கும் அந்த ஆற்றலை உணர்ந்து கொள். அது ஒரு பெரும் சக்தி. மலைகளை தகர்க்கும் சக்தி, கடலை தகர்க்கும் சக்தி. அந்த சக்தி உள்ளத்தில் உறைகின்ற கொண்டிருக்கின்றது. அதை நீ எழுப்ப வேண்டும். வெற்றி என்பது சவால்களை வெல்வதில் இல்லை என் பிள்ளையே. சவால்களை ஏற்றுக்கொள்வதில்தான் இருக்கின்றது.
தோல்விகளை எண்ணி பயப்படாதே. அவைகள் வெற்றிக்கான படிக்கற்கள். ஒவ்வொரு தோல்வியும் உனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கவே வருகின்றன. அந்த பாடங்களை கற்றுக்கொண்டு மேலும் வலிமையுடன் எழுந்து நில் என் பிள்ளையே. படகோட்டி இல்லாமல் ஒரு படகு திசையென்று மிதப்பது போல இலக்கு இல்லாமல் ஒரு வாழ்வு திசையற்று போகும். உன் இலக்கை நீ நிர்ணயிக்க வேண்டும். அது பெரிதாக இருக்கலாம், சிறிதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை நீ நோக்கி உன் பயணத்தை தொடங்கு. இலக்கை நிர்ணயிக்கும் போது தெளிவாக இரு. என்ன வேண்டும், ஏன் வேண்டும், எப்படி அதை அடைவது போன்ற கேள்விகளுக்கு உனக்குள் பதில் இருக்க வேண்டும். வெறும் ஆசைகள் மட்டும் போதாது, அவை இலக்குகளாக மாற வேண்டும். ஒரு சிற்பி எப்படி ஒரு சாதாரணமான கல்லை ஒரு அழகான சிலையாக மாற்றுகிறானோ, அதேபோல நீயும் உன் இலக்குகளை உன் உழைப்பால் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உன் இலக்கை நோக்கிய ஒரு படி என்பதை நினைவில் கொள் என் பிள்ளையே. விடாமுயற்சி இல்லாமல் எந்த வெற்றியும் சாத்தியமில்லை. கிருத்திகை நட்சத்திர பெண்களின் அன்பால் நான் உருவானது போல நீயும் உன் விடாமுயற்சியால் உன் கனவுகளை உருவாக்க வேண்டும். தொடர் பயிற்சி, அயராத உழைப்பு, சோர்வில்லா மனம், இவையே உன் வெற்றியின் ரகசியங்கள். ஒரு விதை முளைத்து மரமாக வளர காலம் எடுக்கும். அதுபோல உன் இலக்குகளை அடையும் காலம் எடுக்கும். பொறுமையாக இரு. ஒவ்வொரு நாளும் நீ விதைக்கும் உழைப்பு என்ற விதை ஒரு நாள் மகத்தான விருட்சமாக மாறும். தடங்கல்கள் வரும்பொழுது சோர்ந்து விடாதே. வெற்றி என்பது ஒரு நேர்கோடு அல்ல, அது பல வளைவுகளையும் திருப்பங்களையும் கொண்டது. சறுக்கல்கள் வரும்போது மீண்டும் எழுந்து நில் என் பிள்ளையே. உன் விடாமுயற்சியின் ஒவ்வொரு அடியும் உன்னை இலக்கை நோக்கி இழுத்துச் செல்லும். உன் நேர்மையான எண்ணங்களே உன் வாழ்வை உருவாக்கும். நேர்மறை எண்ணங்கள் உனக்கு சக்தியை அளிக்கும். எதிர்மறை எண்ணங்கள் உன்னை பலவீனப்படுத்தும். என் மயிலை நான் வாகனமாக கொண்டிருப்பது போல நீயும் நேர்மறை எண்ணங்களை உன் வாழ்வில் வாகனமாக கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. உன் மனதை ஒரு தோட்டம் போல நினை. நல்ல எண்ணங்கள் எனும் விதைகளை விதை. அவை நல்ல பலன்களை தரும். களைகளைப் போல எதிர்மறை எண்ணங்கள் உன் மனதில் தோன்றும் போது அவற்றை உடனே அகற்றிவிடு என் பிள்ளையே. மற்றவர்களின் விமர்சனங்களை கேட்டு துவண்டு விடாதே. நீ யார், உன்னால் என்ன முடியும் என்பதை நீயே அறிவாய். உன் உள்ளத்தின் குரலுக்கு நீ செவி சாய்ப்பது முக்கியம். அதுவே உனக்கு சரியான வாழ்க்கையை காட்டும். ஒழுக்கம் உன் பலம் என் பிள்ளையே. ஒழுக்கம் என்பது ஒரு மலையில் அஸ்திவாரம் போல. அஸ்திவாரம் பலமாக இருந்தால் மட்டுமே மலை நிலைத்து நிற்கும். அதுபோல உன் வாழ்வில் ஒழுக்கம் உன் வெற்றிகருக்கான அடிப்படையாகும். நேரம் தவறாமை, கடமையுணர்வு, நேர்மை இவையெல்லாம் ஒழுக்கத்தின் கூறுகள். இவற்றை நீ கடைப்பிடித்தால் உன் வாழ்வில் நிச்சயம் முன்னேற்றம் இருக்கும் என் பிள்ளையே. ஒழுக்கம் உனக்கு தன்னம்பிக்கையும் மன அமைதியையும் தரும். பிறருக்கு உதவும் மனம் உனக்கு இருக்க வேண்டும். பிறருக்கு உதவும் போது நீ உனக்கே உதவுகின்றாய். அன்பு, இரக்கம், பரிவு இவையே மனித நேயத்தின் அடையாளங்கள். இந்த உலகத்தில் நீ தனியாக இல்லை. சக மனிதர்களுடன் இணைந்து வாழ்வதுதான் வாழ்க்கை. அவர்களுக்கு உதவு, அவர்களுடன் பகிர்ந்து கொள். அதுவே உன் வாழ்வை முழுமையாக்கும். உடல் நலம் உன் செல்வம் என் பிள்ளையே. நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் என்பார்கள். உன் உடல் நலனில் கவனம் செலுத்து. உன் ஆரோக்கியமே உன் இலக்குகளுக்கு துணை நிற்கும். நல்ல உணவு, முறையான உடற்பயிற்சி, போதுமான ஓய்வு இவையெல்லாம் உன் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும். உடல் பலவீனமாக இருந்தால் மனம் பலவீனமாகும். ஆகையால் உன் உடலை கவனமாக பார்த்துக்கொள். அதுவே உன் மிகப்பெரிய செல்வம். நீ நினைத்தது எல்லாமே நீ நினைத்தபடி எதிர்பார்த்த விஷயம் நல்லபடியாக நடக்கப் போகிறது. இப்போதே இதை உடனே கேள். முழுமையாக கேள் என் பிள்ளையே. உனக்கு பேரின்பம் காத்திருக்கின்றது. பேரின்பம் உன்னை தேடி வரப்போகிறது என் பிள்ளையே. உனக்கு இனி வாழ்வில் எல்லையற்ற மகிழ்ச்சி கிடைத்துவிடும். அவ்வளவுதான், உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று உன்னை சுற்றி உள்ளவர்கள் பயமுறுத்தினாலும் ஒரு முறை உன்னுடைய ஆழ் மனதை நீ கேட்டுப்பார் என் தங்கமே. ஒரு சிறு நம்பிக்கையை அது உனக்கு கொடுத்திருக்கும் அல்லவா? அது உனக்கு கொடுத்தால் போதும். உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும். எப்பேற்பட்ட கவலை வந்தாலும் தட்டிவிட்டு போய்கொண்டே இரு என் தங்கமே. அதை நீ பத்திரப்படுத்தி வைத்து கொள்ளாதே.
உன்னுடைய கவலைகளை தூரத்திலேயே வைத்துக்கொள், உன் அருகில் வைத்துக் கொள்ளாதே என் பிள்ளையே. எப்பேற்பட்ட கவலையில் இருந்தும் உன்னால் நிச்சயம் மீண்டு வர முடியும். இன்பத்தை மட்டும் உன் அருகில் வைத்துக்கொள். உன் துன்பத்தை தூரமாகவே வைத்து பார்த்து பழகிக்கொள். உன்னுடைய மனதில் இதுவரை மற்றவரின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது அல்லவா? இனி உன்னுடைய ஆதிக்கம் அறிமுகமாகப் போகிறது என் பிள்ளையே. உன்னுடைய வாழ்க்கை மேலே கொண்டு வர ஒரு சிறு துரும்பாக ஏதோ ஒரு வகையில் கிடைக்கும். அது உதவியோ துணையோ பணமோ ஆறுதலும் நம்பிக்கை வார்த்தைகளோ உன்னை அதை நிச்சயம் மேலே கொண்டு வரப்போகிறது என் பிள்ளையே. இதில் நான் சொன்ன ஏதாவது ஒரு உதவி உனக்கு நிச்சயம் கிடைக்கும். அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். தனி ஒருவனாக நீ இருந்தாலும் தன்னம்பிக்கை கொண்டு நீ ஜெயித்து வரப்போகின்றாய். இது நிச்சயம் சாத்தியமாகும். இனிதான் உன்னுடைய வாழ்க்கை மேலோங்கப் போகிறது என் பிள்ளையே. உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று யார் சொன்னாலும் அதை காதில் வாங்கிக் கொள்ளாதே. உனக்கு வெற்றி இலக்கு காத்து கொண்டிருக்கிறது. நல்ல வாழ்க்கை உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையே. அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இவர்களிடம் வந்து சேர்ந்து கொள்ளாதே. உன் அப்பா முருகப்பெருமான் சொல்வதை கேள். உன் நம்பிக்கையை யார் பயமுறுத்தினாலும் அதை கண்டு கொள்ளாதே. உன்னுடைய ஆதிக்கம் தலை தோங்கப் போகிறது. யாராவது வந்து சிறு துரும்பாக உனக்கு உதவி செய்வார்கள் என் பிள்ளையே. அது எப்பேற்பட்ட உதவியாக இருந்தாலும் அந்த உதவியை நீ ஏற்றுக்கொள். உதாசீனம் செய்து விடாதே. எல்லாம் சரியாக போய்க் கொண்டிருக்கிறது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே வந்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையே. அதற்கான முழுமையான காலகட்டத்தில்தான் இப்போது நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். இந்த காலகட்டம் உனக்கானது. உன் வாழ்க்கை மேலோங்கப் போகிறது என் பிள்ளையே. அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நான் செய்துவிட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் அதை நான் கொண்டு வரப்போகிறேன். எப்போதும் நீ தயாராகவே இரு என் தங்கமே. அது எந்த நொடி வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் வந்துவிடலாம். உன் அப்பா முருகப்பெருமான் சொல்வது உண்மையாகவே நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் உன் நேர்மறை எண்ணமும் உன் மீது அன்பும் வைத்திருப்பவர்களும் உனக்காக செய்கின்ற பிரார்த்தனைகளும் நிறைவேறி இருக்கின்றன. உன் மீது முழுமையான அன்பு வைத்தவர்கள்தான் அவர்கள். உன் கூடவே இருப்பவர்கள்தான் அவர்கள். உன்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உனக்காக நிறையவே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே. அவர்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை வெற்றி நோக்கி அழைத்து செல்லப் போகிறார்கள். மகிழ்ச்சியாக இரு. நமக்காக யாரும் இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய அன்பான உறவு, உன்னை சுற்றி உள்ள அன்பான உறவுகள் எல்லாம் உனக்காகவே இருக்கின்றன. பொய்யான உறவை நம்பி உண்மையான அன்பை தொலைத்து விடாதே என் பிள்ளையே. நீ வெற்றி பெறுவதற்கான காலகட்டம் இது. யாரையும் எளிதில் நம்பவும் கூடாது. யாரையும் எளிதில் நம்பாமல் இருக்கவும் கூடாது. நீதான் அறிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன் அப்பாவின் உண்மையான அன்பை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? அதுபோலவே மற்றவர்கள் அன்பையும் புரிந்து கொள் என் பிள்ளையே. பிறர் உன்னிடம் முகமுடி போட்டுக்கொண்டு பழகலாம். அந்த முகமுடியை நீ யார் என்று தெரிந்து கொண்டு நீ உண்மையான அன்பு வைக்க வேண்டுமா என்று யோசித்த பிறகு முடிவு செய். என் பிள்ளையே, உனக்கு தேவையானதை என்னிடம் மட்டுமே நீ கேள். அதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் பிள்ளையே, எங்கும் எப்போதும் எவரிடமும் நீ கெஞ்சக்கூடாது. உன்னை கெஞ்சும்படி நான் வைக்கவும் மாட்டேன். உன் தேவைக்காக எல்லாவற்றையுமே நான் செய்து தருகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் தேவை என்பதே இல்லாத அளவுக்கு பல நல்லதுகளை நான் கொண்டு வந்து சேர்க்கின்றேன். நீ என்னுடைய குழந்தையாகிவிட்டாய். என்னை நீ முழுமையாக நம்பிவிட்டாய். அப்படி இருக்கும் போது நான் கைவிட்டு விடுவேனா என்ன என் தங்கமே? நீ எதிர்பார்த்த சில விஷயங்கள் உன் மனதில் அவ்வப்போது ஏதோ ஒரு நெருடலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றது. நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விஷயம் எனக்கு நல்லபடியாக நடக்குமா நடக்காதா, யாராவது வந்து அதை இடைஞ்சல் பண்ணுவார்களா என்று உனக்குள்ளே பெரிய குழப்பம் நடந்து கொண்டே இருக்கின்றது. அந்த குழப்பங்களை எல்லாம் கேட்பதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் எதிர்பார்த்தது போலவே உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் என் பிள்ளையே. உனக்கு பேரின்பம் காத்து கொண்டிருக்கின்றது. அது இன்னும் 2 நாட்கள்தான். 2 நாட்களில் அந்த பேரின்பத்திற்கான முதல் அறிகுறி உன்னை வந்து சேரும். என் பிள்ளையே, எதை பற்றியும் நீ சிந்திக்காதே. ஏனென்றால் நீ என்னை உன்னுடைய அண்ணனாகவோ தந்தையாகவோ தோழனாகவும் பல உறவுகளாகவும்
நல்ல குருவாகவும் நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? முன் ஜென்மத்தில் என் மீது கொண்டிருந்த பாசமும் பக்தியும் தான் உன்னை எப்போதும் என்னுடைய உறவாய் நினைக்க வைக்கின்றது. நம்முடைய பந்தம் இன்றோ நேற்றோ வந்ததல்ல, அது காலங்காலமாக வந்தது. அது உனக்கு தெரியாது. இது எனக்கு மட்டுமே தெரிந்திய ரகசியம். அதை இப்போதுதான் நான் சொல்கிறேன். நீ எப்போது என்னை பார்க்க வந்தாய் இந்த ஜென்மத்தில் என்று நினைக்கின்றாயா? கிடையாது. நம்முடைய பந்தமானது ஜென்ம ஜென்மமாக பல 100 வருடங்களாக உனக்கும் எனக்கும் இருக்கும் பந்தம். இன்பம் துன்பம் என எல்லாவற்றிலும் பங்கு இருக்கின்றது. ஏனென்றால் நீயும் நானும் ஒன்றுதான். நம்முடைய பந்தமானது என்றோ நேற்றோ உருவானது அல்ல. நீ என்னை எப்படி பார்த்தாலும் அப்படியே நான் உனக்கு தெரிவேன். என் மீது கொண்டிருந்த பாசம் உன் பக்தியும் உன்னை எப்போதும் என்னுடன் இணைத்து வைத்து கொண்டே இருக்கும். எந்த உறவாக என்னை நினைத்தாலும் அந்த உறவாக நான் உனக்கு தேவையானவற்றை எல்லாமே நிச்சயம் செய்து தருவேன். ஆனால் அதே நேரம் அந்த உறவுக்குண்டான கண்டிப்பையும் நான் நிச்சயம் செய்வேன். நீ ஒரு தவறு செய்தால் அதை நிச்சயம் நான் எதிர்த்து கேட்பேன். உன்னை தண்டிப்பேன். எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே. எனக்கு உன் மீது நிறையவே உரிமை இருக்கிறது என் பிள்ளையே. உன் அண்ணனாகவோ அப்பாவாகவோ உன்னை நல்வழிப்படுத்துவேன். உனக்கு நெருப்பு வளையமாக நான் பாதுகாத்து கொண்டிருப்பேன். உன்னை சுற்றி சில நேரம் அந்த நெருப்பின் வெண்மை உன்னை சுடும். ஆனால் உன்னை தாக்காது. சுடுகின்றதே என்று அதை தாண்டி வெளியில் நீ சென்று விடாதே என் பிள்ளையே. நெருப்பினால் உள்ளே வர முடியாத பல எதிர்மறைகளை எல்லாம் நீ வெளியே சென்றால் உன்னை நிச்சயம் அதை தாக்கக்கூடும். என்னுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள்ளேயே நீ எப்போதும் இருக்க வேண்டும். சில துன்பங்கள் உன்னை பிடிக்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கின்றது. அதனால் என் பாதுகாப்பு வளையத்தை விட்டு எங்கும் நீ வெளியே போய்விடாதே. உனக்கான நல்ல காலம் தொடங்கிவிட்டது. நான் எல்லாவற்றையுமே சரி செய்கிறேன். உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். எப்போதுமே நான் இருப்பேன். யாரும் இன்றி தனியாய் நிற்கதியாக நிற்கிறேன் என்று கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அந்த கலக்கம் எல்லாம் இனி உனக்கு வேண்டாம். உனக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் நிறையவே இருக்கின்றது. நிறைய பாக்கியங்கள் இருக்கின்றது. அதனால்தான் நான் உன்னை என் பிள்ளையாக தேர்ந்தெடுத்து இருக்கின்றேன். இந்த ஜென்மத்தில் நீயும் என்னை ஒரு நல்ல குருவாக, கடவுளாக, அண்ணனாக, ஒரு சாமியாக எப்படி வேண்டுமானாலும் என்னை ஏற்று அதன் வழியே நடந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அதனால் உனக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. நீ தனியாக நிற்கவில்லை. உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். நான் உனக்கு எப்போதுமே துணையாக இருந்து கொண்டே இருப்பேன் என் பிள்ளையே. என்னுடைய துணையானது உன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே இருக்கும். பயப்படாதே. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன்னுடைய வாழ்க்கை இனி களை கட்டப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கையானது மேன்மை பெறப் போகிறது. எல்லாம் சரியாக சென்று கொண்டிருக்கிறது என் பிள்ளையே. நீ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உனக்காக கையில் வந்து கிடைக்கும். அந்த வாய்ப்பை நீ தவற விட்டு விடாதே. உன்னை வெற்றியை நோக்கி அழைத்து செல்ல நானே வருவேன். இனி எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும். நான் இருக்கின்றேன். எதற்கும் கலங்காதே என் பிள்ளையே. ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.